பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். நான் நிறைய பேர் உளுந்த வடை செய்கிறதுக்கு மிக்சியில் அரைச்சி செய்கிறத பார்த்துருக்குறேன். கிரைண்டரில் அரைச்சாலுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சாதான் உளுந்து அரைப்பட்டு பொங்கி வரும். மிக்சியில் அரைக்கும்போது கூடுதலாக தான் தண்ணி செலவழியும். கூடுதலாக தண்ணி செலவழியும் போது அது எண்ணெயே இழுக்கும். அது சரி ஆனதாகட்டும், நம்ம மிக்சியில் இன்றைக்கி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். அவங்க சொல்கிற மாதிரியே மிக்சியில் அரைச்சாக்கா அது அரைப்படுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 150 உளுந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ஜாருக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் நிறுத்திட்டு கம்மியாக போட்டு அரைக்க போகிறேன். 150 உளுந்தோட ஒரு 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 25 கிராமுக்கு கம்மியாக ஒரு 10-15 கிராம் இருக்கும் அரிசி சேர்த்து ஊற போட்டிருக்கேன். இப்போ அதை களைஞ்சி வச்சுருக்கேன். இதை ஜாருக்கு கொஞ்சம் மாற்றிட்டு பாதி போடலாம். ஏன்னா முழுக்க போட்டோம்னா மாவாக ஆகும்போது அது அப்படியே நிறைய எழும்பி வரும் இல்லையா. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ அரைக்க போகிறேன்ல உளுந்து, அதுக்கு தக்கன மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். எப்போவுமே கிரைண்டரில் அரைச்சாலுமே நான் உப்பு ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிருவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவு லூஸாக இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப நம்ம கடைசியில் அரைச்சி முடிச்சுட்டு உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால முதல்லையே அந்த உப்பை தண்ணிக்கு பதிலாக நான் போட்டு அரைப்பேன். சரி, அரைச்சி பார்ப்போமா? நான் உப்பும் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. மற்றபடி இன்னும் நான் தண்ணியெல்லாம் தெளிக்கலை. முழு எல்லா உளுந்தையும் போட்டுடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால போடுறேன் நான். எல்லா உளுந்தையும் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வடை தட்டுறதுக்கே இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் அரைப்படலைன்னு நான் இதில் இந்த ஒரு 100 ml தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தெளிச்சிட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இதுவே கொஞ்சம் தண்ணி கூட அப்படிங்கிறது மாதிரி தான். இதுக்கு மேலெல்லாம் தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது வடை அப்படியே எண்ணெயில் போட்டதும் நீளமாக இழுத்துக்கிட்டு போயிடும், நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். 150 உளுந்துக்கு ஒரு 50 மில்லிக்கிட்ட நான் தண்ணி செலவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெங்காயம் மட்டும்தான் நறுக்கி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் மிளகுத்தூள் போட போகிறேன். அவ்வளவுதான். பச்சை மிளகாய் சேர்க்கலை நான், மிளகுத்தூள் மட்டும் போட போகிறேன். இப்போ இந்த உளுந்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். அரைச்சி முடிச்சிட்டேன். இதில் தெரியறது என்னென்னா, கிரைண்டரில் அரைச்சேன்னு வைங்க, இதே அளவு தண்ணி ஊற்றி தெளித்து அரைச்சேன்னாக்கா இவ்வளவுக்கு வரும் உளுந்து மாவு, உபரி ஆகும். மிக்சிலையுமே நான் இன்னும் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தா அந்த மாதிரி வரும். ஆனால் சொதான்னு எண்ணெயை குடிச்சிரும். அதனால் பெரும்பாலும் கிரைண்டர்லேயே வேலை ஈஸின்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைக்கிறது மாதிரி இருக்காது. இப்போ நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். 2வது போட்ட உளுந்துக்கும் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். நான் நினச்ச அளவுக்கு மாவு இல்லை, அதனால் வெங்காயம் அவ்வளோதான் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் அவ்வளோதான். இதை நம்ம டப்புன்னு நல்லா அடிக்க வேணாம். சும்மா பிசைஞ்சு இந்த வெங்காயமும் மிளகுத்தூளும் ஒன்றாகிற அளவுக்கு பிசைஞ்சு போட்டால் போதும். தம்பி உட்காந்துட்டியா? அந்த இலையை கொஞ்சம் கட் பண்ணி கூட. அவ்வளோதான். நம்ம இலையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாருங்கள்.
எண்ணெய் வந்து ஒரு மீடியமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போடுறது நல்லது. ரொம்ப ஹைலையும் போட வேணாம், ரொம்ப சிம்லையும் இருக்கும்போது போட வேணாம். இந்த இலையில தான் நான் தட்ட போகிறேன். இலை வாங்கி 4 நாள் ஆச்சு. கையை வந்து லேசாக தண்ணியில் நம்ம லேசாக டிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அப்படி வச்சு இதுவே மாவு தண்ணி தான் ஒரு ஓட்டையை போட்டு எப்படி எடிட் பண்ணுறது. வடை தட்டி போட வரவே இல்லை. இலையிலேருந்து கஷ்டப்பட்டு எடுத்து அதை நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா கையில் ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. கடைசியில் நான் போண்டாவாக தான் போட்டு எடுக்கிறேன். உளுந்து போண்டா அது நல்லா இருக்கும் இல்லையா? உளுந்து போண்டா, மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆக மிக்சியில் வந்து இன்னும் தண்ணி ஊற்றணும். இன்னும் தண்ணி ஊற்றி அரைச்சாதான் அது வரும். அவ்வளோதாங்க, சுட்டு முடிச்சிட்டேன். அதாவது வடைக்கு பதிலாக போண்டாவாக சுட்டு முடிச்சிட்டேன். தண்ணி தெளிக்காமல் மிக்சியில் உளுந்து அரைபடாது. தண்ணி தெளித்தோம்னா லூஸாக தான் ஆயிரும். தண்ணி அதுக்கு கொஞ்சம் கிரைண்டரை விட தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும். கிரைண்டரில் அரைக்கும்போது ஒரு சிரமம் என்னென்னா நம்ம பக்கத்தில் இருந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது வடை சுடுறதுக்கு மட்டும். அதனால நான் வந்து ஒரு 50 ml, அதாவது தேவைக்கு தக்கன அப்பப்போ தொளிச்சு தான் செஞ்சேன். 150 உளுந்துக்கு 50 ml தண்ணி தெளித்தேன். அது என்னென்னா வடை வந்து என் கையை விட்டு தட்டி எண்ணெய்க்குள்ளே போடும்போது என் கையை விட்டு விழவே இல்லை. ஆக போண்டாவாக சுட்டு எடுத்துட்டேன். உளுந்து போண்டா நல்லாயிருக்கும். மைசூர் போண்டா மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒன்றும் இல்லாத பலகாரம் இல்லை. அப்படி ஒரு வேளை யாராவது சேலஞ்ச் வச்சிங்கன்னா, நான் மிக்சியில் தண்ணி கம்மியாக வச்சு அரைச்சி சுட்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் எதிரில் செஞ்சு காமிங்க. உங்களுக்கு வந்து இல்லாத என்னோட வீட்டை நான் எழுதி வைக்கிறேன், சரியா? மற்றபடி சமைச்சு ஷேர் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கிறாதீங்க. இதுதான் நான் முதல்ல போட்ட வடை. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வருகை தர்றவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதோட அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பெல் பட்டனை கிளிக்கிருங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி. போயிட்டு வாரேன்.